நம்ம வேர்ல்டில் வேகமாக வருகிற அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்க்கும்போது என்னமோ இந்த உலகம் ரொம்பவே காம்படிட்டிவாக மாறுகிறது போல் ஃபீல் ஆகுது. வளர்ச்சி என்கிற போர்வைக்குள்ள மனிதர்களுக்கிடையே போட்டி மனப்பான்மை அதிகரிக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியும். ஸ்கூலில் படிக்கிற குழந்தையிலிருந்து தேசத்தை ஆளுகிற ஆளுமை வரைக்கும் எங்கிலும் போட்டி தான். இந்த டஃப் காம்படிட்டிவ் வேர்ல்டில் கிறிஸ்தவர்களாகிய நம்மலாம் எப்படி இருக்கணும் என்கிற குழப்பம் அடிக்கடி நமக்கு வந்திருக்கலாம். இதற்கான பதில் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குங்க. யோவான் 17:16-17 இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவை போலவே அவரை விசுவாசிக்கும் நாம் ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே நாம் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போலவே இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருத்தருமே இந்த பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம். இனி எப்பெல்லாம் உங்களோட வாழ்க்கையை சுற்றி காம்படிஷன் அதிகரிக்கிறத உணர்றீங்களோ அப்போல்லாம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த உலகத்தில் வின் பண்ண வரல, இந்த உலகத்தையே வின் பண்ண தான் வந்திருக்கிறோம். God bless you.